வணக்கம் மக்களே! இன்னைக்கு குயிக் ஸ்நாக்ஸ்ல பாப்கார்ன். பட் ஆல்ரெடி இந்த ரெசிபி பார்த்தோம்ல. இன்னைக்கு வந்து புதுசா மில்லட் பாப்கார்ன் பார்த்துருவோமா? ஏன்னா நமக்கும் மில்லட்க்கும் இருந்த பொருத்தம் ஊரே அறிஞ்சதுதான். இது பண்ணலான்னு ஐடியா எப்படி வந்துச்சு தெரியுமா? போன வட்டம் மில்லட் பார் பண்ணியிருந்தோம். அது என்னமோ ஃப்ளாப் தான். அது பண்ணும்போது இந்த சோளம்லாம் வெடிச்சிட்டு இருந்தது. சரி இதுல ஒரு தடவை பாப்கார்ன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான் இன்னைக்கு ரெசிபி. ஒரு கடாயில நம்ம சோளத்தை போட்டு ஃப்ரை பண்ணோம்னாலே அதுவே நல்லா பொரிஞ்சு வந்துருது. இன்னும் டேஸ்டியா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எண்ணெயில எல்லா மசாலாவும் போட்டு இந்த மில்லட் பாப்கார்னையும் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரி இப்போ எப்படி பண்ணக்கூடாதுன்னு பாத்துருவோமா? இதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பாப்கார்ன் ட்ரை பண்ற மாதிரியே இதுக்குமே ஃபர்ஸ்ட் எண்ணெயில எல்லா மசாலாவுமே போட்டு சோளத்தை போட்டு ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தா ட்விஸ்ட் எங்க வந்துச்சுன்னா சோளம் வந்து பாப் ஆகுறது ஹை ஃபிளேம்ல வைக்கணும். ஆனா அந்த மசாலா எல்லாமே கரிஞ்சிருது. அதனால நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லயே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா வரும். அருமையாக சுவைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். பாய்.